வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது அதிரடி அப்படின்ற ஒரு மலையாள மூவி. இந்த படம் இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பேசில் ஜோசப், டொவினோ தாமஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு வைப்ரண்டான கேம்பஸ் டிராமா அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்துல நம்ம பேசில் ஜோசப் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சிருப்பாரு. அவரோட காலேஜ்ல ரொம்ப நாளா வந்து இந்த கல்ச்சரல்ஸ் அப்படின்றது நடக்காமையே இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கல்ச்சரல்ஸ் நடந்தப்போ ஒரு சில அசம்பாவிதங்கள் அப்படின்றது நடந்திருக்கும். கடைசியா கல்ச்சரல்ஸ் நடந்த அந்த ஒரு பேட்ச் இருக்குல்ல, அதுலதான் நம்ம பேசில் ஜோசப்போட அண்ணனும் படிச்சிருப்பாரு. அந்த இன்சிடென்ட் அப்படின்றது அவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வடுவா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னைய வரைக்குமே அதோட இம்பாக்ட் இருந்துட்டே இருக்கு. சோ அதுக்காகவே திருப்பி அந்த கல்ச்சரல்ஸை நடத்தி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பேசில் ஜோசப் சில முயற்சிகள் எடுக்கிறாரு. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல ஒரு சின்ன ஒரு கச்சேரி ஒண்ணு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. யாருன்னா நம்ம டொவினோ தாமஸ். இவரோட ஒரு பாட்டை அந்த கச்சேரியில தன்னோட மனைவி மகள் முன்னாடி பாடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமா பிளான் போட்டுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ரெண்டு கேங்குக்கு இடையே ஒரு விதமான ரிஃப்ட் அப்படின்றது ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் உண்டாகுது, டுவர்ட்ஸ் எண்ட் இவங்க ரெண்டு பேர்ல யாரோட லட்சியம் நிறைவேறிச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ரீசன்ட் டைம்ல இந்த ஜென்சி பசங்களோட ஒரு கிளாஷ் அப்படின்ற மாதிரியான கதைகள் நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம். இந்த படமும் அதே மாதிரியான ஒரு படம் தான். பட் இருந்தாலும் இந்த படத்துல அந்த ஜென்சி சைடு இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை கொஞ்சம் போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம பேசில் ஜோசப் வந்து எப்படியாவது அந்த கல்ச்சரல்ஸை நடத்தியே ஆகணும் அப்படின்ற அந்த டிட்டர்மினேஷனை காட்டிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கான அந்த ரீசனிங் அப்படின்றதும் சாலிடா சொல்லப்பட்டிருக்கும். பேசில் ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா ரொம்ப நீட்டா இதுல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்தாரு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாரு. நிறைய மூமெண்ட்ஸ் ரொம்ப வைப்ரண்டா அமைச்சிருந்தாங்க. அதுல குறிப்பா இந்த படத்தோட அந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக் சொல்லுவேன். அந்த ரிஃப்ட் எப்படி இந்த ரெண்டு கேங்குக்கு நடுவில் உருவாக போகுது அப்படின்ற அந்த டென்ஷனை சூப்பரா பில்டப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கும் பக்காவா சப்போர்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த ரிஃப்ட் உண்டானதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய காட்சிகள் இருக்குல்ல, அதாவது அந்த இனிஷியல் பார்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப டிராமாட்டிக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு கடத்தல் சம்பவம், திடீர்னு ரெஸ்கியூ மிஷன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்டினரியான ஒரு ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கும். இதே பேஸ்ல தான் கிட்டத்தட்ட அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்குமே போகும் அப்படின்னே சொல்லலாம். பட் ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சின்ன சின்ன எமோஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. டொவினோ தாமஸை பத்தி அந்த பில்டப் அப்படின்றதும் ப்ராப்பரா இருந்துச்சு. இது மாதிரியான சில பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் த்ரூ அவுட் த மூவியும் இன்னுமே கொஞ்சம் கிரிப்பிங்கான பேஸ்ல எடுத்திருக்கலாம். பட் கண்டிப்பா ஒரு வாட்சபிள் மூவி தான். என்னோட ரேட்டிங் 3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.